ஏணி. இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பு ஒரு ஏணியை காண்கின்றார். அந்த ஏணியானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஏணியில் வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது அவர் கனவில் கண்ட காட்சி. இந்த காட்சியின் வழியாக கடவுள் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன? முதல் பாடம், கடவுள் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்க விரும்புகிறார். இரண்டாவது, இணைப்பதற்கு அவர் எதை பயன்படுத்துகின்றார்? ஏணியை பயன்படுத்துகின்றார். அப்படி ஏணி போன்று விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைப்பதற்கு கடவுள் எதை பயன்படுத்துகிறார் தெரியுமா? இறை வார்த்தையை பயன்படுத்துகிறார். பைபிள், திருவருட்சாதனங்களை பயன்படுத்துகின்றார். மூன்றாவதாக, இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த புனிதர்களை பயன்படுத்துகின்றார். இந்த மூன்று சாதனங்களையும் பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணுலகத்திற்கு ஏணி படிக்கட்டின் வழியாக படிப்படியாக ஏறி செல்ல வேண்டும். இந்த மூன்று பாடத்தை தான் யாக்கோப்பின் வழியாக கடவுள் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். இப்படி பைபிள், திருவருட்சாதனங்கள், புனிதர்கள், இவர்களை கொண்டு, இவர்களின் துணையை கொண்டு நாம் விண்ணுக்கு ஏறி செல்லும் பொழுது நிச்சயமாக விண்ணகத்திற்கு செல்ல முடியும். சில நேரங்களில் அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஏணியிலிருந்து தவறி கீழே விழுவதும் கூட உண்டு. அப்படி விழும் பொழுது என்ன நடக்கின்றது? இந்த மூன்றும் நம்மை காப்பாற்றும். கைப்பிடித்து மீண்டும் ஏணியில் ஏறி வர செய்து விண்ணுலகத்திற்கு கூட்டிச் செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பை கண்ட கனவின் வழியாக நாம் ஒரு ஆழமான பாடத்தை தெரிந்து கொள்கின்றோம். கடவுள் ஒருபோதும் நேரடியாக விண்ணிலிருந்து இந்த மக்களை அப்படியே எடுத்து செல்ல போவது இல்லை. ஒரு ஏணியை போன்று சில மனிதர்களையும் சரி, திருவருட்சாதனங்களையும் சரி, இறை வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் என்று உணர்ந்து அதன் வழியாக விண்ணகத்திற்கு ஏறி செல்ல முயற்சி செய்வோம்.